எங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபா இருந்தால் நாங்கள் ஆயுதங்களை வாங்கி அந்த நாட்டை தனியாக பிரித்து எடுத்துருவோன்னு. பணமாக வேணுமா ஆயுதமாக வேணுமான்னு கேட்குறாரு. அப்போ ஆகிறேன், ஷாக் ஆகுறாரு. பணமாக கொடுங்க. முதல் முறையாக எம்ஜிஆர் அனுப்பிய 50 லட்சம் எம்ஜிஆருடைய கார்லேயே அடையாறில் கொண்டு போய் இறக்கி வைக்கிறாங்க. அப்போது அதன் பிறகு தான் ஈழ போராட்டமே எம்ஜிஆர் பக்கம் போகுது. உமா மகேஸ்வரன் தான் எம்ஜிஆர் இருக்கார், வீரமணியோட தொடர்பில் இருக்கார். ஏன்னா அமதலிங்கம் கொண்டு வந்து வீரமணிகிட்ட அறிவுப்படுத்துகிறார், பெருஞ்சித்தனார் உட்பட அத்தனை பேருக்குமே. அப்போ அந்த போராட்டம் அப்படியே எம்ஜிஆர்கிட்ட போன பிறகு தான் பல மடங்கு ஈழ போராட்டம் வளர்ச்சி. அப்போது இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் அத்தனை பேருமே எம்ஜிஆர் மீது அளவு கடந்த பற்று வைத்திருப்பதற்கு அதுதான் காரணம். அதை தாண்டி பல கோடி, லட்சம்லாம் இல்லை, பல கோடி. நீங்கள் எம்ஜிஆர் மரணம் அடைகிற பொழுது புருக்லின் மருத்துவமனைக்கு வைத்தியத்துக்கு மூட்டை முடிச்சாலும் ஏற்றி கிளம்பிட்டார். இந்திய இலங்கை ஒப்பந்தம். அப்போ ராஜீவ்காந்திகிட்ட சொல்கிறாங்க, இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை எம்ஜிஆர் ஆதரித்தால் தான்